இன்னும் 8 மாசத்துல நம்ம தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவிருக்கின்றது. இன்று மதுரை மாநாட்டில் விஜய் என்ன பேசியிருக்கார் என்பதை முதலில் பார்த்து விடுவோம். 1967லயும் 1977லயும் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒன்று நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026ல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த 2வது மாநில மாநாடு. வரலாறு திரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் 2 ஆண்டுகளை குறிப்பிடுகிறார். முதல்ல 1967ஐ குறிப்பிடுகிறார். அந்த சூழல் எப்படி இருந்தது? அதுவரை காங்கிரஸ் கோட்டையாக தமிழகம் இருந்தது. அதற்கு பிறகு திராவிட கட்சிகளுடைய கோட்டையாக மாறிவிட்டது. அதாவது இன்று கூட அதிமுக திமுக 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்கிறது என்றால் திமுகவிலிருந்து பிரிந்து வந்தது அதிமுக, திராவிட கட்சிகளுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது. அதற்கான சூழல் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்ப்போம். அதாவது 1967 என்று எடுத்துக்கொண்டால் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நேரடி போட்டியாக இருந்தது. அப்போ காங்கிரஸுடைய உச்சபட்ச தலைவராக இருந்தவர் திரு காமராஜர் அவர்கள். ஆனால் அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் பதவிக்கு அவர் சென்று விட்டார். மாநிலத்தில் திரு பக்தவாச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் திரு காமராஜர் அவர்களுடைய வசீகரத்தை திரு பக்தவாச்சலம் அவர்களால் முழுமையாக மேட்ச் செய்ய முடியவில்லை. ஒரு மாநில ஆளுமை, ஒரு மாநில தலைவர், ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட தலைவர் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் அது. இது ஒன்று. சரி, இரண்டாவது, அத்தியாவசிய பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்திருந்தது. அரிசிக்கு அந்த காலகட்டத்தில் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. சீனாவோடு இந்தியா போர் செய்தது. அந்த போர் காலகட்டம் அது. அதற்கு பிறகு வந்த காலகட்டத்தில் அரிசி தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. அத்தியாவசிய பொருட்கள் விலை கடும் உயர்வு. அதன் பிறகு ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு. காங்கிரஸ் கட்சி ஹிந்தியை முன்னிறுத்தியது. அப்பொழுது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி திமுகவினர் கடுமையாக எதிர்த்தார்கள், சிறை சென்றார்கள். சாலையில் அந்த போராட்டங்கள் தென்பட்டன. மக்கள் பார்க்கும் அளவிற்கு பிரம்மாண்டமாக அந்த போராட்டங்கள் அமைந்திருந்தன. எல்லாத்துக்கும் மேலே திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது திமுகவில் இருந்தார். அவர் சுடப்பட்டார். தொண்டையில் புல்லட் பாய்ந்தது. மக்கள் எல்லாரும் கொந்தளித்து விட்டாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் படுத்துக்கொண்டே அந்த தேர்தலை ஜெயித்த வரலாறு நமக்கு தெரியும். 1967 அந்த தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைந்தது. அதற்கான சூழல் இவ்வளவு அமைந்திருந்தது. சரி, அடுத்த கட்டமாக திரு விஜய் சொல்வது 1977 என்று பார்க்கும் பொழுது அப்போ 4 முனை போட்டியாக இருந்தது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், ஜனதா கட்சி. அதாவது திமுகவிலிருந்து அப்போ எம்ஜிஆர் நீக்கப்பட்டிருந்த தருணம் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். இதுவும் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. திமுக அப்பிலிருந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்டார். சொத்து கணக்கு கேட்டார். திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு அந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டது. அதிமுகவை உருவாக்கி இருந்தார் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லை, ராஜாஜி அவர்கள் மரணமடைந்தார். ராஜாஜியும் அப்பொழுது ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். அவர் மரணமடைந்தார். அதிமுக நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் குதிக்கவில்லை. ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அதாவது திண்டுக்கல்லில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. அந்த வெற்றியின் துணிச்சலோடு அடுத்த தேர்தலை அதிமுக சந்தித்தது. அடுத்த மிகப்பெரிய ஆளுமையான திரு காமராஜர் அவர்கள் மரணமடைந்திருந்தார். தமிழ்நாட்டில் திரு ராஜாஜி, திரு காமராஜர் 2 மிகப்பெரிய ஆளுமைகள் மரணமடைந்திருந்தார்கள், மிக முக்கிய தலைவர்கள். ஜனதா கட்சியோடு அப்பொழுது திமுக கைகோர்த்திருந்தது. எமர்ஜென்சி காலம் நமக்கு தெரியும். திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்ட சூழல் அது. அது மட்டும் இல்லை, திமுகவிலிருந்து நெடுஞ்செழியன் அவரும் மிகப்பெரிய தலைவர், அவர் விலகினார். இவ்வளவு சூழல்களுக்கு இடையில் 1977 தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் எம்ஜிஆர் அவர்களுடைய அதிமுக வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்தது. அந்த சூழல் இப்பொழுது இருக்கிறதா என்பதுதான் திரு விஜய்க்கான கேள்வி. அவர் மீண்டும் 1967 ரிப்பீட் ஆகுங்கிறாரு, 1977 ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்தில் மாபெரும் தலைவர்கள் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அரசியல் டேர்னிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருந்தது. சூழல், சீனா போர் நடந்து முடிந்து அரிசி தட்டுப்பாடு இருந்தது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். எம்ஜிஆர் சுடப்பட்டார் 1967. 77 எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். புது கட்சி. அந்த புது கட்சி இடைத்தேர்தலில் ஜெயிக்குது. தமிழகத்தில் 2 மிகப்பெரிய ஆளுமைகள் மரணித்து விடுகிறார்கள். திமுகவிலிருந்து நெடுஞ்செழியன்
வெளியேறுகிறார். திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டது. இவ்வளவு சந்தர்ப்ப சூழல்கள்லாம் அமைத்து பார்க்கும் பொழுது அங்கே டேர்னிங் பாயிண்டாக ஏற்பட்டது. தற்பொழுது அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நாம் வைத்துவிட்டு திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட தனித்து களமாடுவதாக தெரிகிறது. இப்போது எந்த பெரிய கட்சியும் அவரோட கூட்டணிக்கு போகவில்லை. ஒரு பக்கம் திமுக கூட்டணி கலையாமல் இருக்கிறது, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கைகோர்த்திருக்காங்க. சீமான் தனியாக தேர்தலை சந்திப்பேன் என்று சொல்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டில் திமுக பாருங்க 159 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணி 75 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி 159. இரண்டு பேருக்கும் நடுவில் சீட்டுகள் வித்தியாசம் அதிகமாக இருந்தாலும் பர்சன்டேஜ் குறைவாக இருக்கு பாருங்க. சுமார் 6% தான் இரண்டு கட்சிகளுக்கும் வித்தியாசம். இந்த 6%ல் தான் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறாங்க, யார் எதிர்கட்சி என்று தீர்மானிக்கிற பர்சன்டேஜ் இந்த 6%. நாம் தமிழர் கட்சி தனிப்பட்ட ஒரு வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்கள். திரு சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி 6.58%. ஆக யாருடைய வாக்கு எப்படி பிரிக்கக்கூடும்? சரி, இது சட்டமன்ற தேர்தல்கள் தானே. நாடாளுமன்றத்தில் மக்கள் வாக்களிக்கும் பேட்டர்ன் எப்படி இருக்குது? தமிழ்நாட்டில் இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் கிடையாது. திரு கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்ததாக நடந்திருக்கக்கூடிய தேர்தலில் பிரதானமாக திரு ஸ்டாலின் அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும் மோதிய தேர்தல் அது. சட்டமன்ற தேர்தலில் காட்சி இப்படி இருக்க, நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்கள், திமுகவோட அந்த ஓட்டு பர்சன்டேஜ் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் 1% கூடுதலாக திமுக வாங்கியிருப்பாங்க. 39 இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்ச திமுக கிட்டத்தட்ட 47% வாக்கு சதவீதம் கையில் வைத்திருக்காங்க. அப்போ திமுகவுக்கு கன்சாலிடேட்டாக உறுதியாக சுமார் 46லேருந்து 47% ஓட்டுகளை கையில் வைத்திருக்கிறார்கள். அதிமுக பாருங்கள், பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்ச காலகட்டம் அது. சீட்டுகள் ஜெயிக்கல, ஆனாலும் அவங்களுடைய வாக்கு பர்சன்டேஜ் கூட்டி பாருங்க, கிட்டத்தட்ட அவங்கள ஒரு 41%, 42% ஓட்டுகளை கையில் வச்சுருக்காங்க. அப்போ சட்டமன்ற தேர்தல்களில் மக்கள் வாக்களித்த பேட்டனும் நாடாளுமன்ற தேர்தல்களில் மக்கள் வாக்களித்த பேட்டனும் வாக்கு சதவிகிதம் என்று வரும்பொழுது அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பெற்ற வாக்குப்பதிவுகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக காட்சியளிக்கிறது. நாம் தமிழர் ஒரு 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜில் 8.2% வாங்கியிருக்காங்க. இப்பொழுது திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால், அவர் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பிரித்தார். அவர் யாருக்கு மிகப்பெரிய சேதத்தை செய்வார்? திமுக கூட்டணிக்கா, அதிமுக கூட்டணிக்கா, அல்லது சீமானுடைய கட்சிக்கா என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். எந்தெந்த கட்சிக்கு எம்மாதிரியான சேதத்தை செய்வார் என்பது பொறுத்து வெற்றி தோல்வி கணக்கு அமைய வாய்ப்பிருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். எனினும் இன்னும் 8 மாதத்தில் நமக்கு அதற்கான விடை தெரிய வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.